இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். முதலாவது நாள் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்ததாக ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அடுத்ததாக போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாளிலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் நன்கு ஜெபிக்கிறவர்கள். நாம் ஜெபத்தை குறித்த அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாமே ஜெபத்தை குறித்து நமக்கு தெரியும். ஆனாலும் கூட நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். அநேகர் சோர்ந்து போகிறதை நாம பார்க்கிறோம். அநேகர் என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க, கொஞ்ச காலம் ஜெபிப்பாங்க. தங்கள் வாழ்க்கையிலே அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், தாங்கள் எதிர்பார்த்த பதில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் ஜெபிப்பதை விட்டு விடுகிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இல்லை, ஒரு அழகான உவமையை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆமா, அந்த ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி மனுஷருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அப்படி இருந்தும் ஒரு விதவை போய் என்ன செய்கிறாள்? தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே போய் அவள் என்ன செய்கிறாள்? அவள் அவனிடத்திலே தொந்தரவுபடுத்தி கொண்டே இருக்கிறாள். தினந்தோறும் போய் என்ன செய்கிறாள்? அவனிடத்திலே அவள் மனு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மனுஷரை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அப்படி இருந்தும் இந்த விதவை என்னை அடிக்கடி அலட்டாதபடிக்கு நான் எழுந்து இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அவன் சொல்லி கொண்டான் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அவள் ஒரு விதவை, கணவன் இல்லாத ஒரு பெண். அவள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாள்? அவள் அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் நியாயத்துக்காக போய் கெஞ்சுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அந்த விதவை பெண்ணானவள் சோர்ந்து போகாமல் என்ன செய்தா? அடிக்கடி அவனிடத்துல போய் அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தாள். நாமும் கூட இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்திலே நாம் மனு கொடுக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். நாம் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு ராஜா, அவருடைய மகன் அடுத்ததாக ராஜாவாக வேண்டிய ஒரு மகன் பிறந்திருக்கிறான். பிறந்த பொழுது அந்த மகன் எல்லாரும் பார்க்கத்தக்க ஒரு ரூபம் அல்ல. அந்த பையனுடைய குழந்தையினுடைய முதுகு வளைந்து போய் இருந்தது. ஒரு கூன் விழுந்த ஒரு குழந்தையாக, விரும்பத்தகாத ரூபமுள்ள ஒரு குழந்தையாக அது பிறந்தது. ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். அடுத்ததாக என்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டிய என்னுடைய மகன் இப்படி இருக்கிறானே, அந்த அரியணையில உட்கார கூட அவனால முடியாத அளவுக்கு அவன் கூன் விழுந்து போய் அவன் காணப்படுகிறான். பிறவியிலேயே அவன் அப்படி இருக்கிறான். ராஜாவுக்கு மிகவும் வருத்தம். ஒரு சிற்பியை கூப்பிட்டு சொல்லுகிறார், இதுதான் என்னுடைய மகனுடைய உண்மையான முகம், அவனுடைய வடிவம் இப்படி இருக்க வேண்டிய, அழகாக இருக்க வேண்டிய என்னுடைய மகன் கூன் விழுந்து போய் இருக்கிறான். அதனால என்னுடைய மகனை இந்த முகத்தை வச்சு ஒரு அழகான உருவமா நீங்க என்ன செய்யணும்? ஒரு சிலையாக வடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குறிப்பிட்ட நாளிலே அந்த சிலையை அந்த ராஜாவினுடைய அரண்மனை தோட்டத்திலே கொண்டு நிறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ராஜா தன்னுடைய மகனை அந்த சிலையின் முன்பாக நிறுத்தி சொல்லுவாரா, மகனே, நீ இப்படி இருக்க வேண்டியவன், உன்னுடைய உருவம் இப்படி, நீ ஒரு கம்பீர தோற்றத்தோடு, நீ ஒரு ராஜாவினுடைய மகனை போல நீ ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டியவன். நீ தினந்தோறும் அந்த சிலையை நீ பார். நீ அதை பார்க்கும் பொழுது உன் மனசுல உனக்கு என்ன செய்யும்? ஒரு எண்ணம் தோன்றும், நானும் இது போல மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரும் என்று சொல்லி அழைத்து போகிறார். அந்த ராஜாவினுடைய மகனும் தினமும் என்ன செய்கிறார்? கஷ்டப்பட்டு முடியாமல் அந்த கூன் விழுந்த அந்த சரீரத்தில் இருந்து தன்னுடைய தலையை உயர்த்தி அந்த சிலையை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலையையே அவர் பார்க்கிறார். இப்படி இருக்க வேண்டிய நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் அதையே டெய்லி பார்க்கிறாராம். ஒரு நாள் அப்படியே பார்த்து பார்த்து அவருடைய கூன் என்ன செய்ததாம்? நிமிர்ந்து விட்டதாம். அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். அந்த ராஜாவினுடைய மகன் அந்த சிலையை பார்த்து அவருடைய கூன் நிமிர்ந்து விட்டதாம். வருஷ கணக்காக அதையே பார்த்து பார்த்து
அவர் அதனுடைய கூன் என்ன செய்து முதுகு வளைந்தது, நேராகி விட்டது என்று சொல்லி ஒரு கதையிலே படித்தது முடிந்தது. அந்த சிலையை பார்த்து வருட கணக்காக பார்த்து அந்த அவருடைய உருவம் மாறி அந்த கூன் நிமிர்ந்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய முகத்தை நாம் தினந்தோறும் நோக்கி பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கூனல்கள், குறுகல்கள் எல்லாம் மாறி நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சாதாரண சிலையே பார்க்கிற பொழுது இத்தனை பெரிய மாற்றம் உண்டாகும் என்று சொன்னால், நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அந்த பர்திமேயு குருடனை நம்ம பார்க்கிற பொழுது, முன்னிலும் அதிகமாய் அவன் சத்தமிட்டான். அவனுடைய சத்தத்திற்கு பதில் இல்லை, அவனுடைய கூப்பிடுதலுக்கு பதில் இல்லை. ஆனாலும் எல்லாரும் அவனை அதட்டினாலும் அவன் தன்னுடைய கூப்பிடுதலை என்ன செய்யல? நிறுத்தல. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவனுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல விதங்களிலே நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல உண்மையை கற்றுத் தருகிறார். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்திலே நாம் மனு கொடுக்கிற பொழுது, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே சொன்னான், நான் எழுந்து இந்த விதவைக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னான். நம்முடைய ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நியாயமும் நீதியும் அன்பும் நிறைந்தவர். நாம் அவரிடத்திலே மனு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய மனுவை விசாரித்து நமக்கு நீதி நியாயம் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அநேகர் இந்த நாட்களிலே பல்வேறு காரியங்களால் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, ஜெபிப்பதை நிறுத்தி இருக்கலாம், அவிசுவாசத்தோடு இருக்கலாம், ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கலாம். ஆமாண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு நீர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க முடியும். இந்த காலை வேளையிலே சோர்ந்து போன மக்களை ஆண்டவர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி மீண்டும் ஆண்டவரே ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.